வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ். இன்றைக்கி காரடையான் நோம்பு ஸ்பெஷல் வெள்ளடை உப்படை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோர் பாட் அரிசி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் காரடையான் நோம்பு மார்ச் 14 சனிக்கிழமை அன்றைக்கி வருது. நோம்பு டைம் வந்து ராத்திரி 7:30 8:30. வாழை இலையில் வெத்தலை, பாக்கு, பழம், சரடு, அடை, வெண்ணெய் எல்லாம் வச்சு உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்தேன். ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்கணும்னு வேண்டிட்டு சரடு கட்டிக்கிறது வழக்கம். இந்த வெள்ளடையும் உப்படையும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காராமணியை வேக வச்சுக்கலாம். வெள்ளை காராமணி, சிகப்பு காராமணி ரெண்டுமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காராமணி இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் சூடு வர அளவுக்கு வறுத்துட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு 3 சவுண்ட் கொடுத்து இதை வேக வச்சுக்கலாம். இப்போது ஸ்டோர் பாட் அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். ஒரு 2 to 3 minutes இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டா போகிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து ஸ்டோர் பாட் அரிசி மாவு இல்லை அப்படின்னா பச்சரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு வேஷ்டி கிளாத்தில் போட்டு நல்லா அரிசியை காய வச்சு அதை வந்து மிக்சியில் போட்டு மாவு அரைச்சி சலித்து அந்த ஈர அரிசியை வறுத்து அடை பண்ணுவோம். அப்படி பண்ண முடியல அப்படின்னா இது ஈஸியாக ஒரு நல்ல குவாலிட்டி அரிசி மாவு கிடச்சா இந்த மாதிரி ஸ்டோர் பாட் அரிசி மாவுலேயும் நம்ம பண்ணிடலாம். மாவை வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அரிசி மாவு வறுத்தாச்சு. இதை வந்து நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வறுத்த அரிசி மாவுலேருந்து நான் 1 டம்ளர் வெள்ளை அடைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இது 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் வெல்லம், கரெக்டாக 1 டம்ளர், அதே அளவில் 1 டம்ளர் வெல்லம். வானலியில் வெல்லத்தை போட்டு 1 டம்ளர் தண்ணி ஃபஸ்ட்டு விட்டுக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சப்புறம் வடிகட்டி அதே வானலியில் விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளை தண்ணியை அளந்து விட்டுட்டு பேலன்ஸ்க்கு நார்மல் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 2 டம்ளர் தண்ணி இருக்கணும். இப்போது இந்த வெள்ளை தண்ணியில் வேக வச்ச காராமணியை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அதோட துருவின ஃப்ரெஷ் தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இதை பல்லாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச 1 டம்ளர் அரிசி மாவை போட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். இதை நல்லா இது சேர்ந்து வரும். ஓரளவுக்கு வெந்து இது நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள். நல்ல வானலியில் ஒட்டாமல் வருது. இப்போது இதில் 2 டீஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெள்ளடை மாவு ரெடி ஆயாச்சு. இது வந்து கிளறி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுவோம். நல்லா ஆறட்டும். இதை எடுத்து வச்சுடலாம். நல்லா ஆறட்டும். இப்போது உப்படைக்கு தாளிக்க போகிறோம். வானலியில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அதோட தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயிலேயே கூட நீங்கள் தாளிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நான் உப்புமாவுக்கு தாளிக்கிற மாதிரி தான். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகா வத்தல் 1 கட் பண்ணி போட்டுக்கிறேன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பருப்பெல்லாம் நல்லா செவந்த உடனே கருவேப்பிலை,
பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கும் 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 டம்ளர் தண்ணி. வேக வச்ச காராமணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட துருவின தேங்காய், முதலே சொன்ன மாதிரி துருவியும் போட்டுக்கலாம், பல்லு பல்லாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான் இது. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆகுது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச வறுத்து அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கிளறிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா சேர்த்து கிளறிக்கலாம். இது பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்தாச்சு. இதுலேயும் 1 ஸ்பூன் நெய் கடைசியாக விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உப்படை மாவும் ரெடி. இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போது வெள்ளடை தட்டி இல்லாமல் நம்ம கிளறி வச்ச மாவு நல்லா ஆறியிருக்கு. இட்லி பாத்திரமும் நான் போட்டிருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. வாழை இலை இருந்தால் இட்லி தட்டில் வாழை இலையில் நெய் தடவி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி தட்டிலே நெய் தடவி நீங்கள் அப்படியே குக் பண்ணிக்கலாம். வாழை இலையை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் சைஸ் மாவு எடுத்து நம்ம அடையாக தட்டிக்க போகிறோம். நடுப்புற ஒரு ஹோல் போட்டு அப்படியே நம்ம வாழை இலையில் வச்சிடலாம். எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் விருப்பங்க. மெலிசாக தட்டணுன்னா தட்டிக்கலாம், ஒருத்தர் ஒரு மாதிரி தட்டுவாங்க. நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி நடுப்புற ஒரு ஹோல் போட்டு வேக வச்சுக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா வெள்ளடையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளடையெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஸ்டீம் ஆகணும். 10 நிமிஷம் ஆயாச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா நல்லா கிளாஸியாக இருக்குங்க. அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கணும். நல்லா வெந்தாச்சு அடையெல்லாம். நம்மளோட சூப்பரான வெள்ளடை ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம உப்படை மாவு கிளறி வச்சோம் இல்லையா, அதையும் தட்டி நம்ம வேக வைக்க போகிறோம். வெள்ளடை மாதிரியே உப்படையும் அப்படியே தட்டி வேக வச்சிடலாம். இட்லி பானையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயாச்சு, நல்லா வெந்தாச்சு. கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் எடுக்கணும். உடனே எடுத்தால் உடஞ்சி போயிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்த அப்புறமா எடுத்தால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வெள்ளடை உப்படை ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த காரடையா நோம்புக்கு இந்த அடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக், share, subscribe to this channel. Thank you.